காணாமற் போன தமது உறவுகளை தேடித் தருமாறு கோரி கிளிநொச்சியில் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலக வளாகத்தில் காலை 9:30 அளவில் இந்த போராட்டம் ஆரம்பமாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதிய மாவட்ட செயலக வளாகத்திற்கு பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காணாமற் போனவர்களை தேடித் தருமாறு புதிய அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையில் பதாதைகளை ஏந்தியும் காணாமற் போனவர்களின் புகைப்படங்களை ஏந்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. ஒரு கால ஒரு ஆலயங்களை 8 பிள்ளைய பிடிக்கப்பட்டது 2009 2ஆம் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து இந்த பிள்ளைய காண இல்லை. நான் இல்லாடாம ஓடி பிள்ளை இறந்ததா என்னென்று கேட்டிடத்தையும் அண்டையில இருந்து இன்று வரைக்கும் பிள்ளைய காணல. நான் போலீஸோ இல்லாடம் பதிவுகள் கொடுத்து இல்லாடம் இருக்கிறேன். இன்னும் அதுக்கு ஒரு முடிவு எனக்கு கிடைக்கல. எனக்கு இந்த பிள்ளை இருக்குதா இல்லையா, மனநோய் பட்டு எவ்வளவு பிள்ளைகள் இருக்குது, அந்த இடத்த கூட்டி கொண்ட காட்டுங்காண்டு முதல் இருந்த ஜனாதிபதி கூட இல்லாடாம் கேட்டுனேன். அதுக்கு கூட ஒரு சரம் கூட்டி கொண்ட காட்டே இல்லை. எனக்கு இந்த பிள்ளை எங்க இருக்குதோ இல்லையோண்ட கடைசி முடிவு காட்டணும். அந்த ஏலாம போய் இருக்கிற பிள்ளைகளின் இடத்தையாவது காட்டி நாங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு உதவி எங்களை செய்யணும். அதுல பார்த்தாலும் அது எங்களுக்கு ஆறுதல் எங்க பிள்ளைகள் இருக்கா இல்லையானா எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிள்ளை உள்ளுக்கு தான் போனது. இன்று வரைக்கும் அந்த பிள்ளை இல்லைன்றதான் எனக்கு வடிவாறுதல் வேணும். பிள்ளை கடைசியா தான் வச்சிருந்த டாக்குமெண்ட் செட் எல்லாம் என் கையில வந்துட்டு தான் உள்ளுக்கு போவேன்டா சொன்ன சுதந்திர ஒரு பகுதியில வச்சு இன்று வரைக்கும் பிள்ளை இல்ல. பிள்ளைக்கு ஒரு முடிவு எடுத்து தரணும்ன்றதான் நாங்க கேட்கிறோமே. எங்கட பிள்ளைகள் உயிரோட இருக்கா இல்லையா, யாரு பிடிச்சேன்னு நாங்க கண்டோம். பிள்ளைய கடைசி மட்டும் காணல 6 வருஷம். யாருன்னு நாங்க சொல்றது? இவங்களால என்ன நடஞ்சோ அவங்களால நடஞ்சோ தெரியாது ஐயா. இவங்க தாங்கள் நெஞ்சில உள்ள இந்த இயக்கம் நான் கண்டப்பா வச்சிருந்தவங்க இவங்க தான் வேற அங்க வச்சிருக்கல. அங்க இருந்த வாக்களை தான் யாரால என்ன நடந்துன்னு தெரியல. கடைசி நேரத்துல நான் காண கிடைக்கல. சனம் சொல்லிச்சு. நாங்க 4ஆம் மாதங்கால போன பிறகு 5ஆம் மாதம் 15ஆம் தேதி முள்ளி வாய்க்கால வச்சு ஒரு சங்க கடையில இருக்கிறால பொடியன் ரோட்டால போனாங்கன்னு சொல்லிச்சுங்க. சரத்தோட போச்சுக்கலாம் குளத்துல இதுல கடல்ல குளிச்சுட்டு கண்டோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. எல்லாம் தெரிஞ்ச சனங்கள் தான் சொன்னது. நான் அதுக்கு பிறகு நான் காண இல்ல. அதன் பின்னர் ஜனாதிபதியிடம் கையளிக்குமாறு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிளிநொச்சி அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தொலைபேசியூடாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அளித்த சிறப்பு பேட்டி. மாவட்டத்துல காணாமல் போனோர் தொடர்பாக இன்றைய தினம் மக்கள் கூடி அவர்கள் ஒரு மகஜரை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கும்படியாக என்னிடத்தில் கையளித்திருக்கிறார்கள். அதை நான் ஜனாதிபதிக்கு முன்னளிப்பதற்கு